ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரூப் 4ஓட ஹால் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10வது நாளில் எக்ஸாம் இருக்குது. இந்த 10 நாளும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரிவிஷனுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னென்ன படிச்சிங்களோ அதை தான் ரிவிஷன் பண்ணணும். புதுசாக எதையும் மேக்ஸிமம் படிக்காதீங்க. அப்படி படிச்சிங்கனாக்கா பழசை கூட கொஞ்சம் குழப்பம். அதனால தான் சொல்கிறது. இது வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கான நேரம் தான். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணணும். 10 டேஸில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுமே ரிவிஷன் பண்ணணும். மேக்ஸிமம் போட்டு பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், தமிழ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8 இது எல்லாமே படிக்கணும். அதுக்கு எப்படி மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸை எடுத்துக்கிட்டு கதையாக படிச்சிங்கனாக்கா ஒரு புக் முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாகிடும். அதனால் ஃபுல்லாலாம் ரிவிஷன் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லைனராக எடுத்து படிங்க. நம்ம கூட அதற்கான மெட்டீரியல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. நம்ம ஒன்லைனர் மேக் பண்ணதே பார்த்தீங்கன்னாக்கா ரிவிஷன் பர்பஸ்க்காக தான், ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நம்மளோட மெட்டீரியல் மட்டும் இல்லை, நீங்கள் இனிமேல் ரிவிஷன் பண்ணுறீங்கனாக்கா வேறு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் புக்ஸை யூஸ் பண்ணாமல் இது வரைக்கும் நீங்கள் படித்த டாப்பிக்கில் இருக்கிற ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக எடுத்து ஸ்டடி பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒன் வேர்டு இருந்ததுனாக்கா அதோட ஆன்சரை மட்டும் அப்படியே ஸ்க்ரீனில் கையால் அப்படியே மறைச்சிக்கிட்டு நீங்கள் சாஃப்ட் காப்பியாகவும் படிக்கலாம், இல்லை புக் வச்சுருந்தீங்கன்னா அதை மாதிரி பிரிண்ட் போட்டு கூட படிக்கலாம். ஆன்சரை மட்டும் மறைச்சிக்கிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் மெமரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்கனாக்கா எதனால் அந்த கொஸ்டின் மறக்குது அப்படின்னு சொல்லி அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா மெயினாக அந்த மாதிரியான ஒரு ரிவிஷன் தான் தேவை. ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மெமரி பேஸ்ட் கொஸ்டின் தான். தமிழ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா மெமரி பண்ணிட்டு போய் ஆன்சர் பண்ணுறது தான். ஒரு சில கொஸ்டினுக்கு நீங்கள் ட்ரிக்ஸ் வச்சுக்கலாம், ஆனால் எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸ் வச்சுக்க முடியாது. அதனால் மெமரி தான் பண்ணணும். மேக்ஸ் மட்டும் தான் மெமரி பண்ணாமல் அதோட ஃபார்முலாஸ், ப்ரொசீஜர்ஸ், ஸ்டெப்ஸ், ஷார்ட்கட் இதை வச்சு போடுற மாதிரி இருக்கும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் மேக்ஸை கூட மெமரி பண்ணுறாங்களாம். அவங்களாம் ஜீனியஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் நமக்குள்ள அந்த மெமரி பண்ணுறதுலாம் மேக்ஸுக்கு ஒத்து வராது. ப்ரொசீஜர், ஷார்ட்கட் எல்லாமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதைத்தான் நாம் ஃபாலோ பண்ணுவோம். மேக்ஸை தவிர மற்ற சப்ஜெக்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெமரி பேஸ்ட் கொஸ்டின் தான். அதனால் நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். உங்களால் எந்த அளவுக்கு மெமரி வச்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணுற டைம் தான் இந்த ரிவிஷன் டைம். எந்த அளவுக்கு நீங்கள் மெமரி பண்ணியிருக்கீங்க, எங்கெங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக வச்சு ரிவிஷன் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியல் சாஃப்ட் காப்பியோ ஹார்ட் காப்பியோ எதையோ வச்சு கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழுமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா தமிழுக்கான ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரிக்கான மெட்டீரியல், அது இல்லாமல் ஜியாகிரஃபிக்கான மெட்டீரியல், எல்லாத்துக்குமே எக்கனாமிக்ஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லைனராகவே மேக் பண்ணியிருக்கோம். அதோட ஆன்சர்ஸை நீங்கள் அப்படியே சைடில் மறைச்சிக்கிட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் மெமரி பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக எக்ஸாமில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃப் கூட இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மெட்டீரியலுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக கூட மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். எந்த சப்ஜெக்ட் மெட்டீரியல் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கூட வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒன்லைனர் வச்சு தான் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா ஷார்ட்டாக ரொம்ப சம்மரியாக மேக் பண்ணியிருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டைமில் எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றனால சின்ன சின்ன சம்மரியாக சின்ன சின்ன நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை மட்டுமே படிக்கணும். இதுக்கப்புறம்லாம் உட்காந்து ஃபுல்லாலாம் படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. புதுசாக எதையும் மேக்ஸிமம் படிக்காதீங்க. அது வந்து குழப்பலாம். புதுசாக படித்தா அதுலேருந்து தான் வரும் அப்படின்றலாம் கிடையாது. எந்த கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாதுன்றனால இது வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை நல்லா ரீகால் பண்ணுங்கள். அதுலேருந்து எல்லா கொஸ்டினும் வரும்னு சொல்லி நம்பி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுலேருந்தே கொஸ்டின் வரும். முடிஞ்ச வரைக்கும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக போய் எக்ஸாம் எழுதுங்க. நல்லபடியாகவே எக்ஸாம் எழுத முடியும். ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணாக்கா இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். தொடர்ந்து குரூப் 4 எக்ஸாம் பற்றின டிப்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியலோட சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.